irregular period என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். Taste Daily. Taste the Daily. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. தகாத உறவு அம்மா முறை இருக்கிறவன பையன் போய் வச்சுக்கிட்டு இருக்கிறது. இப்போ இந்த பொண்ணு ஆஃபீஸில் வேலை பார்த்த ஒரு நபரோட தொடர்பு வச்சுக்கிட்டு பாட்டியை கொண்டு கணவருக்கு ஏதோ தவறி விட்டுட்டு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது இவங்க 2 பேரும் இல்லீகலாக இருக்கும்போது பார்த்துடுறாரு. பார்த்த உடனே இவங்க 2 பேரும் சேர்ந்துருந்தாங்கன்னா அவனுடைய மனைவி இந்த அம்மாவை கொலை பண்ணாதுன்னு நிச்சயமா. அது எப்போவுமே சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த ஜாதகத்தில் கோயில்னு ஒன்று போடுவாங்க. அதெல்லாம் என்னன்னு கூட இன்னைக்கு காலத்து பிள்ளைகளுக்கு தெரியாது. அதனால நான் இதை உங்களுக்கும் தெரியல. அப்போ இந்த கோயிலில் இருக்கவங்க பங்காளி முறை. அப்போ இன்னொரு கோயிலில் இருக்கவங்கள தான் நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம். இந்த அண்ணன் தங்கை உறவில் இருக்கவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறதுனால. வணக்கம் மேம். வணக்கம் தம்பி. சமீபமாக கோயம்புத்தூர்ல ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா அன்னூர் பகுதி மேம். அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மனைவியே கணவனை கொல்ல முயன்று இருக்காங்க மேம். இதை பற்றி கேள்விப்பட்டீங்களா? ஆமாம், பார்த்தேன். இதுவும் தொன்று தொட்டு வளர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. இது பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் மதுரவாயில் அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் நிஜமாக உண்மை சம்பவம் தான் இது. இது பார்த்திங்கன்னா இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப்புங்கிறது எப்படியாவது உண்டாயிடுது. அதனுடைய விளைவு அவங்க என்ன பண்ணுறது, அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மத்தியஸ்தம் பண்ணுறவங்க மத்தியஸ்தம் பண்ணி வச்சாங்கன்னா வெளியே வந்த கேஸஸும் எனக்கு தெரியும். ஆனால் அது விபரீதத்தில் போய் முடியறது. இப்போ அன்னொரு கேஸ் மாதிரி விபரீதத்துலேயும் போய் முடிஞ்சிருது. இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்தது 10 வருஷம் எல்லா பத்திரிகைகள் சேனல்ஸ்லேயும் பேசப்பட்ட ஒரு கேஸ் தான் அது. ஒரு அழகான குடும்பம். அந்த குடும்பத்துக்கு ஒரு பையன் வரார். பையன் யாருனாக்கா அந்த நபருடைய அண்ணன் பையன். அவன் வந்ததுக்கப்புறம் அந்த நபருடைய மனைவிக்கும் அண்ணனுடைய பையனுக்கு, அதாவது பையன் முறை தானே வருது, பையன் முறையோட இருக்கக்கூடிய அந்த பையனோட இவங்களுக்கு தகாத உறவு ஏற்பட்டுருது. இதை அவங்க மாமியார் பார்த்துடுறாங்க. மாமியார் பார்த்தோன்னே மாமியாரை இவங்க என்ன பண்ணுறாங்க, பாத்ரூமில் கூட்டிகிட்டு போய் தள்ளி விட்டு மண்டையில் அடிப்பட்டு அந்த அம்மா இறந்துடுறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, பாத்ரூம் போகும்போது கீழே விழுந்துட்டாங்க, மண்டையில் அடிப்பட்டு இறந்துருச்சுன்னு சொல்லி அது நம்பப்பட்டு எல்லாராலும் நம்பப்பட்டு அது க்ளோஸ் ஆயிடுச்சு. கேஸே ஆகவே இல்லை, முடிஞ்சிச்சு. இதே மாதிரி தான், இதே அன்னூர் சம்பவம் மாதிரியே தான் அது. கொஞ்சம் நாள் கழித்து திரும்பவும் கணவருக்கு ஏதோ தவறி விட்டுட்டு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது இவங்க 2 பேரும் இல்லீகலாக இருக்கும்போது பார்த்துடுறாரு. பார்த்த உடனே இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 பேரும் சேர்ந்து அவரையுமே முடிச்சு கட்டிட்டாங்க. ஸோ அவரை முடிச்சு கட்டிட்டா இதையும் ஒரு ட்ராமா மாதிரி பண்ணும்போது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் உள்ளே அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் தான் தெரிய வந்தது இவங்க 2 பேருக்கும் தகாத உறவு இருக்குது. அதனால தான் அவங்க மாமியாரே இறந்து போனாங்கிறத இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டில் போலீஸ் கண்டுபிடிச்சி கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஸோ இது தொன்று தொட்டு நடந்துக்கிட்டு வருது. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சில சமூகங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கோயிலில் பங்காளிங்கன்னா எல்லாம் அண்ணன் தம்பி உறவாக இருக்கும். இதை தெரியப்படுத்துறதுக்காகவே வருடம் ஒரு நிகழ்வு, ஒரு சுப நிகழ்வு மாதிரி ஒரு கோயில் சார்ந்த ஒரு நிகழ்வை அந்த நிகழ்ச்சியில் எல்லாரும் உற்றார் உறவினர் எல்லாம் பங்கு கொள்ளும்போது இது அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா இந்த உறவுகளை சொல்லி கொடுத்து இவங்க இந்த முறை, உனக்கு கல்யாணம் பண்ணுறவங்க இவங்க தான் முறை அப்படிங்கிறத இந்த முறைகளை சொல்லி கொடுத்து அந்த காலத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி அதற்கான அதுக்கு ஒரு இடமே இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாமே சிங்கிள் சைல்டு ஆகிட்டு வராங்க. இன்னொன்று, இந்த மாதிரி விஷயங்களுக்கு யாரும் போகிறதும் இல்லை. நிறைய பேர் ஊர்லேருந்து இங்கே செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களுக்காக போகிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு இதில் எனக்கு வந்த கேஸில் அப்பாவினுடைய அண்ணா பொண்ணையே ஒரு பையன் திருமணம் பண்ணிப்பேன்னு சண்டை பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டான். அதாவது தங்கை முறை ஒரு பொண்ணை ஏன் நான் பண்ணிக்கூடாது,
ஏன்னா அந்த பொண்ணை வந்து அவன் திடீர்னு பார்க்குறான், அது மேலே ஒரு காதல் உண்டாயிடுது. 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்போ தான் அங்கிள் ஆண்டின்னு எல்லாம் கூப்பிட்றோம், நம்ம எங்கே பெரியப்பான்னு கூப்பிட்றோம், அப்பாங்கிற ஒரு உறவு முறையில் காமனாக அங்கிள் ஆண்டி. அங்கிள் ஆண்டின்னு கூப்பிட்ட உடனே இவங்க 2 பேர், நாங்கள் 2 பேர் லவ் பண்ணிட்டா எங்களால் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் இருக்க முடியாதுன்னு சொல்லி 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டியோடு இருக்காங்க. அவங்க அப்பா வந்து என்கிட்ட ஒரு கவுன்சிலிங் வந்தார். நான் சொன்னேன், அவங்க 2 பேரும் முடியாதுங்கும் போது நீங்கள் பிரிச்சிங்கனாலும் இது நடக்க தான் போகுது. ஏன்னா நான் நிறைய கேசஸ் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி. அந்த அண்ணன் தங்கை உறவில் இருக்கவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறதுனால. அப்போது இவரை தான் நாங்கள் இது பண்ணோம். சரி, நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, அவங்க 2 பேரும் நல்லா இருக்காங்க, குழந்தை குட்டியோடு இருக்காங்க அப்படின்னு அவரே வந்து போன மாதம் தான் சொன்னார். ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து உற்றார் உறவினர்கள் யார் என்னங்கிறத சொல்லி கொடுத்து வளர்த்தணும். அப்போ தான் அந்த காலத்துலலாம் வந்து சொல்லுவாங்க, நாங்கள் வந்து நாட்டுக்கோடை நகரத்தார் சமூகத்தை சேர்ந்தவங்க, எங்களில் வந்து கோயில்னு இருக்கும். இப்போது சூரக்குடினா அந்த கோயிலில் இருக்கிறவங்களுக்கு, அந்த கோயிலில் சார்ந்தவங்க எல்லாரும் அண்ணன் தம்பி உறவுகளில் தான் வருவாங்க, அக்கா தங்கை உறவில் தான் வருவாங்க. இப்போ வேறு ஒரு கோயிலில் இருக்கிறவங்க வந்து, வைரவன் கோயிலில் இருக்கவங்க வந்து இந்த கோயிலில் இருக்கவங்கள திருமணம் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து அந்த கோயிலில் வந்து நம்ம இது படைப்புன்னு சொல்லி போடுவோம் நாங்கள். அந்த படைப்பு அப்போது வந்து நம்ம எல்லாம் சேரும்போது அண்ணன் தம்பி உறவுகளாக சேரும். அப்போது மாமா மச்ச உறவெல்லாம் வேறு கோயில். அது எப்போவுமே சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த ஜாதகத்தில் கோயில்னு ஒன்று போடுவாங்க. அதெல்லாம் என்னன்னு கூட இன்னைக்கு காலத்து பிள்ளைகளுக்கு தெரியாது. அதனால நான் இதை உங்களுக்கும் தெரியல. அப்போ இந்த கோயிலில் இருக்கவங்க பங்காளி முறை. அப்போ இன்னொரு கோயிலில் இருக்கவங்கள தான் நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் சூட்சமமாக நம்ம பெரியவங்க எல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. அதை நாம் கற்றுக்கொள்ள தவறிவிட்டோம். இல்லை அவங்க நமக்கு சொல்லி கொடுக்கலையா, இல்லை நம்ம அந்த கேள்வி அவங்கக்கிட்ட கேட்கலையாங்கிறது தெரியல. ஸோ இந்த விஷயங்களை வந்து நம்ம இனிமேலாவது சொல்லி கொடுத்து வந்து அந்த விஷயங்களை வந்து சரிப்படுத்தணும். அந்த மாதிரி பிரச்சனைகள் இது வந்து நான் சொன்னது வந்து தகாத ஒரு வந்து அம்மா முறை இருக்கிறவன பையன் போய் வச்சுக்கிட்டு இருக்கிறது. இப்போ இந்த பொண்ணு வந்து ஆஃபீஸில் வேலை பார்த்த ஒரு நபரோட தொடர்பு வச்சுக்கிட்டு பாட்டியை கொண்டு அப்புறம் வீட்டுக்காரரையே முடிச்சு கட்டிடலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. நான் கேட்குறேன், இந்த அம்மாவுக்கு இதே நிலைமை வராமல் இருக்குமோ? ஒரு வேளை வந்து இவங்களையும் கொலை பண்ணி தள்ளிட்டு போயிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்துருந்தாங்கன்னா அவனுடைய மனைவி வந்து எந்த அம்மாவை கொலை பண்ணாதுன்னு நிச்சயமா சொல்ல முடியாது. கண்டிப்பாக. அதாவது அந்த மனசு வந்து என்ன 8 திசையும் தெரியுது அவங்களுக்கு, எது நல்லது அப்படின்னு அவங்க கண் முன்னாடி வரல. இந்த விஷயத்த வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே யோசிச்சு பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன, அந்த அம்மாவுக்கு ஒரு 35 வயசு இருக்குமா, 30-35 வயசு. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த அவங்களுக்கு வந்து ஒரு 50 வயசு ஆகும்போது இது தவறு அப்படின்னு அவங்களுக்கே அப்போ உணருவாங்க. ஐயோ நம்ம என்ன இவ்வளோ கீழ்த்தரமாக நடந்திருக்கோன்னு அவங்களுக்கே அந்த புத்தி வரும். பட் இந்த புத்தி வந்து ஏன் இப்போ வரல, எதனால இப்படி ஆகுது? அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் டு இவர் வந்து அவங்களோட இருந்தாரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. நிறைய இடங்களில் வந்து கணவர் வந்து விட்டுட்டு வெளிநாடு போயிடுவாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரி நடக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பெரியவங்க வீட்டில் இருந்து சொல்லி, பெரியவங்க இருந்தும் பெரியவங்களை போட்டு தள்ளிட்டாங்க. பெரியவங்க இருந்தாலும் நம்ம இப்போ சொல்ல முடியல. இப்போ எதை எப்படி வேணாலும் நடக்கலாம். ஸோ இனிமே வரக்கூடிய சமுதாயம் நல்ல சமுதாயமாக இருக்கணும்னா ஒரு வழிமுறை, ஒரு நெறிமுறைகள் கொண்டு நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு வரணுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். கண்டிப்பாக மேம். ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி மேம். நன்றி தம்பி. இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். Taste Daily. Taste the Daily. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.